சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு என்னதான் ஆயிற்று அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய ஊடகவியலாளர்களும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு வாங்க விரிவாக பார்க்கலாம். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினை கைது பண்ணி இன்னையோட ஒரு 16 நாட்கள் முடிவடைகிற நிலையில் அவர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கிறார், அவருக்கு பார்த்திங்கன்னா சிகிச்சைகள் எப்படி கொடுக்கப்படுது, ஒரு சில நபர்கள்லாம் ஃபேக்கான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி இறந்துட்டார், பதப்படுத்தி வச்சுருக்காங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே அன்அஃபிஷியல் நியூஸுங்க. அது எல்லாமே பொய்யான தகவலுங்க. செந்தில் பாலாஜி நேற்று பார்த்திங்கன்னா நேற்று இல்லை, அதாவது 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா நீதிபதியை சந்திக்கிறாருங்க வீடியோ கான்ஃபரன்ஸில். நமக்கு அந்த தகவல்கள் எதுவும் ஷேர் பண்ணல மீடியாக்கள் எதுவுமே. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த செய்திகள் மீடியாக்கள் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். அதில் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா நீதிபதியை சந்தித்து நீதிபதி பார்த்திங்கன்னா விசாரணை நடத்துகிறாங்க. அப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட பார்த்திங்கன்னா கேட்குறாங்க நீதிபதி, அதாவது உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கிறது, ஆப்ரேஷன் சர்ஜரியெல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சதா அப்படின்னு கேட்கக்குள்ள அவர் ஒழுங்காக முடிஞ்சிங்க, நல்லா தான் முடிஞ்சு, பட் ஆனால் இன்னும் வலி இருக்குது, ஸ்டெயின் பண்ணி தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், என்னால் இப்போ தூங்கணுன்ற மாதிரி இருக்குது, அதாவது அந்த ஆட்ஃபிட்லாம் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பற்றி அவதூறாக பேசிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அன்அஃபிஷியல் நியூஸ். அதை எதுவுமே நம்பாதீங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா நலமாக தான் இருக்கிறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% இக்கட்டான சூழ்நிலை பண்ணியிருக்காங்க. அதாவது கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முறையில் பார்த்திங்கன்னா தான் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த முறையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு சிறு தவறு தெரிஞ்சு பண்ணியிருந்தால் கூட அவரோட உயிருக்கு ஆபத்தாக இருக்கணும். ஆனாலும் காவேரி மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா அவர் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் வென்டிலேட்டர் மூலம் தான் பார்த்திங்கன்னா சுவாசம் பாதைகள்லாம் அடைப்பட்டு இருந்ததுனால வென்டிலேட்டர்கள் மூலம் தான் பார்த்திங்கன்னா அவருக்கு சுவாசங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கண் முழித்தார் அப்படின்ற மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவருக்கு முழிப்பு வரும்போது சுயநிலைகள் கொஞ்சம் கொஞ்சம் வருவதாக சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவர் டேப்லெட் ஊசிகள் அதை அனைத்துமே எடுத்துக்கொண்டு தான் வரார், இன்னும் ப்ராப்பராக சரியாகலை அப்படின்ற மாதிரி நீதிபதி கிட்டையும் சொல்லியிருக்காங்க. மற்ற எதிர்க்கட்சிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் சொல்வதெல்லாம் நம்பாதீங்க, மற்ற ஊடகவியலாளர்கள் சொல்கிறதையும் நம்பாதீங்க. ஏன்னா அவர் உடல்நிலை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இது திமுகவோட ஹாஸ்பிட்டல், அவங்க பார்த்திங்கன்னா பொய்யான ஒரு தகவலை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. உண்மையான செய்தி என்னென்னா அவரோட பெட் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இன்னும் ஒரு மாதங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் பெட் ரெஸ்ட் எடுப்பார். அதுக்கப்புறம் உடல்நிலை சரியானதுக்கு பிறகு இலாக்கா இல்லாத அமைச்சர் அல்லது பார்த்திங்கன்னா பழைய போஸ்டிங்கிலே பழைய அமைச்சர் பதவியிலே கூட அவர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இன்னும் ஒரு 12 நாட்கள் பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் அவர் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதுவும் இன்னும் மிக விரைவில் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் ஐயால் தகர்த்தப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.